vector is irrotational, then my del cross f vector which is equal to 0. So therefore rotation will become I vector, j vector and k vector which is equal to dou by dou x, dou divided by dou y and dou divided by dou z. So similarly I vector உடைய coefficient இங்க எனக்கு என்ன சார் இருக்கு, x plus 2y plus az, and similarly bx minus 3y minus z, and here it is 4x plus cy plus 2z, which is equal to 0. If I do the cross multiplication, okay, therefore I vector into, if you multiply this, இங்கே இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், only get the value of c minus of minus it should be plus 1. If I made any mistake just intimate me, okay. Then minus j vector into dou x into this term, so therefore you get the value of 4 minus a and plus k vector into b plus 2 which is equal to 0. Here 0 means I rewrite as 0 I vector plus 0 j vector plus 0 k vector. Okay, now you compare the coefficients on both sides, so therefore c plus 1 equal to 0 and 4 minus a which is equal to 0, and similarly b plus 2 which is equal to 0. So therefore c equal to minus 1, and here minus is there. Why? Because this term minus this term, so therefore our minus is there, I forget the minus, so here it is b minus 2, so therefore a equal to 4 and b equal to 2. So therefore my option is option 3. So normal work. சரிங்களா, ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த மாடல் ப்ராப்ளம் வந்து போயிடலாம். ஸோ வெக்டர் கால்குலஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சார் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அந்த ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டா இட்ஸ் மோர் தென் என்ன. அதேமாரி ஒரு சில சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் இருக்கும், அந்த கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்தராக வர ப்ராப்ளத்தில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா, அதனால் கொஸ்டினை பார்த்து என்றைக்குமே வந்து பயப்படாதீங்க. I move on to the next question. So now consider, given a vector field f vector equal to y square x into ax vector minus yz into ay vector minus x square into az vector, the line integral of f vector dot dl vector evaluated along a segment on the x-axis from x equal to 1 to x equal to 2 is, what is the value? சரிங்களா, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எதில் சார் கேட்டிருக்காங்க? It may be from line integral. சரிங்களா, ஆமாம் சார். இப்போ லைன் இன்டெக்ரல் சிங்கிள் இன்டெக்ரல் இருக்கு. பட் இதில் நமக்கு ஐ வெக்டார் இன்ஜினியர் நம்ம என்ன படிச்சிருப்போம், ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார்னு படிச்சிருப்போம். இங்கே ஐஜே கேக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் அப்படின்னு எனக்கு 3 வெக்டராக கொடுத்துருக்காங்க. சொல்ல புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, just along a segment on the x-axis. இந்த கீவேர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் சார். அவங்க கொடுத்துருக்கிற செக்மெண்ட் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, x-axisக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா சார், அப்போது இது வந்து x-axisஸை பொறுத்து தான் நம்ம பண்ணுறோம். அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா, f வெக்டார் டாட் dl வெக்டார் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த dl வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, நம்ம we know that dr வெக்டார் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், dr ஈக்குவல் டு என்ன சார் சொல்லுவோம், dx into i வெக்டார் plus dy into j vector plus dz into k vector னு போடுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ instead of r they use l here, that is the difference. இப்போ நம்ம செக்மெண்ட் எதுல இருந்து பார்க்குறோம், evaluated along the x axis னா, அப்போ இந்த i vector மட்டும் தான் எனக்கு எப்படி இருக்குன்னா அந்த லைன். இப்போ we know that if it is a x y z, இப்போ 3 ஆக்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், x y z. ஸோ இந்த வெக்டர் ஃபீல்டு வந்து எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, என்னுடைய
செக்மெண்ட் இஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுடைய செக்மெண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்ஃபோர் இந்த ரெண்டு செக்மெண்ட், இந்த ரெண்டு ஆக்சிஸுமே எனக்கு இது கூட இன்டர்ஃபியர் ஆகலைங்கிறது தான் அதோடைய கான்செப்ட். புரியுதுங்களா? அப்படிங்கக்குள்ள இந்த எஃப் வெக்டாரை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுற வச்சுங்களேன், சிம்பிளி எனக்கு என்ன கிடைக்கும், எஃப் வெக்டார் டாட் டிஎக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார். ஐ வெக்டார் பதில் இங்கே என்ன கிடைக்கும், ஏஎக்ஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ மற்ற ரெண்டு ரிமைனிங் வெக்டாரும் இல்லாததுனால மல்டிப்ளிகேஷன் எனக்கு என்ன தான் கிடைக்கும், ஒய் ஸ்கொயர் எக்ஸ், சரிங்களா, இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரட்டு? நான் அதர் ரிமைனிங் வெக்டர்ஸ் இல்லை, அப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னவாயிரும், இட் ஷுட் பி 0. இப்போ அகெயின் ஒன்ஸ் அகெயின் யூ சி தட் இந்த செக்மெண்ட் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 to 2ல் தான் வேரி ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆல்ரெடி ஐம் டோல்ட் தட் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸில் எதுவுமே கிடையாதுன்னா ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு என்னவாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். அது அதில் எந்த வேல்யூமே இல்லை. அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஒய் ஈக்குவல் டு நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு வேல்யூ என்ன சார் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ தேர்ஃபார் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ இங்கே ஒரே ஒரு டிப்ஸ் என்னன்னா, அந்த செக்மெண்ட் எந்த ஆக்சிஸில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆக்சிஸ் வச்சு பார்க்கணும். ப்ரீவியஸ் கேசஸ்லாம் நம்ம எப்படி சார் பார்த்துருப்போம், இட் இஸ் பவுண்டட் பை சம் என்ன சொல்கிறது, ஒரு ட்ரையாங்கிளாக பவுண்ட் பண்ணியிருப்போம், இல்லை ஒரு ரெக்டாங்குலராக பவுண்ட் பண்ணியிருப்போம், அந்த பவுண்ட் லிமிட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ தட் அந்த 2 dimensional ஆக்சிஸில் எனக்கு எல்லாமே வந்து உள்ளே இருந்திருக்கும். பட் இஃப் இட் இஸ் a 3 dimensional one, அண்ட் த இம்பார்ட்டன்ட் திங் வந்து எனக்கு என்னென்னா, இந்த கரஸ்பாண்டிங் வெக்டர் ஃபீல்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயே இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸில் அதோட வேல்யூ 0, ஜெட் ஆக்சிஸில் அதோட வேல்யூ வந்து 0. அப்போ அந்த ரெண்டு ஆக்சிஸை பொறுத்து நான் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அந்த ஜே வெக்டர் கே வெக்டர் வந்து எனக்கு பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஸோ அதை தான் வந்து இங்கே எஃப் வெக்டர் டாட் டிஎல் வெக்டரில் நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். புரிஞ்சுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ராப்ளம் இது. சார் இன்டெகிரேட் பண்ணலாங்க சார், பட் இன்டெகிரேட் அவங்க என்ன நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இதை நான் இன்டெகிரேட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணலாம், ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ சப்மிட் பண்ணணும், ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் எனக்கு இதோடைய ஃபைனல் வேல்யூ கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆனால் நான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே தான் இருக்குன்ட்டான். அப்போ ஒய் ஆக்சிஸ் கூட டச்சே கிடையாது. இப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு 0வாக தான் இருக்கணும். அதை ஏன் நான் இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டு திரும்பி 0 போட்டுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறது, மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ ஐ புட் டைரக்ட்லி 0. புரியுதுங்களா சார்? இங்கே அந்த கீவேர்டு வந்து என்னென்னா, அந்த செக்மெண்ட் வந்து அலாங் ஏ செக்மெண்ட் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயே இருக்குங்கிறான். அப்போ அதுதான் கீவேர்டு. அங்கே அந்த கீவேர்டு தெரிஞ்சு நம்ம ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா சார்? ஜஸ்ட் நோட் டவுன் திஸ். சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுன்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட் பண்ணிக்கங்க. தென் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நோட் பண்ணியாச்சுங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? Okay, sir, shall we move? Okay, now you see this problem. இந்த ப்ராப்ளம் பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, தி கேர்ள் ஆஃப் த கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலர் ஃபீல்ட் டிஃபைன்டு பை v equal to 2x² y plus 3y² z plus 4z² x is given by அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ப்ராப்ளத்துக்கு,
the curl of a gradient vector field gradient na I put pi here இதோட வேல்யூ தான் வந்து என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்ப நான் grade pi எப்படி சார் கண்டுபிடிக்கிறது we know that grade pi which is equal to some dou pi divided by dou x into I vector plus dou pi divided by dou y into j vector plus dou pi divided by dou z into k vector அப்போ இத வந்து நான் என்ன பண்ணனும் x y z பொறுத்து பண்ணனும் சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் del cross del pi க்கு என்ன கண்டுபிடிப்போம் which is equal to I vector j vector k vector dou by dou x dou by dou y and dou by dou z and similarly you put the coefficient of yes sir once again it is 0 so இந்த மாதிரி இந்த coefficientsலாம் நான் போட்டு final answer என்னன்னு கண்டுபிடிக்கணும் சார் and one more thing we know the important property so the curl of a grade of any vector instead of pi v எதுனாலும் எடுத்துங்க the property is which is equal to 0 it is one of the important property curl of the gradient of a scalar is always 0 சரிங்களா நீங்க உட்கார்ந்து இவ்வளவு தூரம் சால்வ் பண்ணனும் அவசியமே இல்ல once you know this property just simply you choose the answer is D so இதல நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிருப்பேன் இப்படி நீங்க மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன இருக்கும் ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கு டெஃபினட்டா இது வந்து நான் கான்ஸ்டன்ட்டா எடுத்துப்பேன் so that it should be 0 அப்படினு சொல்லியிருந்தேன் சரிங்களா இத நீங்க பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் என்னடா வரும் 0 தான் வரும் so just remember this property curl of a gradient which is equal to 0 okay so next in the problem பார்க்கலாம் சார் so for the scalar field u equal to x square by 2 plus y square by 3 so the magnitude of the gradient at the point இதுல எப்படி சார் gradient எப்படி சார் கண்டுபிடிக்கிறது what is the formula sir so magnitude of the gradient அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப magnitude of the gradient னா determinant of del pi இதான் வந்து என்னோட வேல்யூ சொல்றது புரிஞ்சுங்களா சோ இங்க பை தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க u அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க so therefore எனக்கு என்ன சார் கிடைக்கும் just dou divided by dou x into pi I vector plus dou by divided by dou y into j vector ஏன்னா இங்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்கனால it is a two dimensional vector அதனால என்ன பண்ணிருக்கேன் j யோட நிறுத்திருக்கேன் இப்போ இத நான் x பொறுத்து பண்ணா எனக்கு என்ன சார் கிடைக்கும் 2x divided by 2 I vector and similarly 2y divided by 2 into j vector so 2 will cancel if you substitute the point 1 comma 3 so therefore it should be I vector plus 3 j vector so அது புரிஞ்சுங்களா சார் so therefore sorry yes 3 miss பண்ணிட்டேன் sorry sir I forget it is 3 is there so therefore sir once again sorry இது 2 போட்டேன் sorry it is 3 so therefore it is 2 by 3 correctங்களா சார் once again just I rewrite it just I rewrite here sir so therefore it is 2x divided by 2 I vector plus 2y divided by 3 into j vector where the point is 1 comma 3 so therefore 2 will cancel so therefore I vector if you substitute 3 here 3 will cancel plus 2 j vector so therefore determinant of del pi which is equal to square root of 1 square plus 2 square which is equal to square root of 5 so therefore answer is option C just note it down okay sir note பண்ணிட்டீங்களா next போலாமா it's very simple only okay so next நம்ம பார்க்க போற அந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னா if my f of x comma y which is equal to they give a
its line integral over a straight line from x comma y equal to 0 comma 2 to x comma y, the value is 2 comma 0. What is the value? So இது line integral வந்து கேட்டிருக்காங்க. So as usual, இப்போ இது எங்க சார் ப்ரீவியஸ் கேஸ் படி பார்த்தோன்னா இது எப்படி இருக்கு எனக்கு, இது எப்படி நான் சால்வ் பண்ணுறது சார்? So the given, if it is line integral means line integral of f vector dot dr vector. சரிங்களா, இதோட வேல்யூ தான் வந்து என்னன்னு அவங்க கேட்டிருக்காங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ f vector ஓட வேல்யூ வந்து எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க. So f vector which is equal to x square plus xy into I vector. So instead of ax I put I. So for our simplicity, because நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். So y square plus xy into j vector, and we know that dr vector which is equal to dx into I vector plus dy into j vector அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா சார்? Now so they given the straight line is from this, if it is a two-dimensional one, xy, I take it is x and take it is y. The first one is x ஓட பாயிண்ட் எனக்கு என்ன இருக்கு 0. சரிங்களா, இன்னொன்று 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 0 2னா இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு வேல்யூ, அண்ட் சிமிலர்லி 2,0 அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட்டுடைய வேல்யூ. அப்போ இதுதான் வந்து அந்த என்னுடைய ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன். ஸோ இதுதான் என்னுடைய அந்த ஸ்ட்ரைட் லைன். அப்போ நான் இன்டெகிரல் பண்ணுறது எங்கே இருக்குது, இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு அலாங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சொல்லதை புரிஞ்சுங்களா? அப்போது இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷனை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் பாயிண்ட்ஸ் தெரியும். இப்போ நம்ம லைன் இன்டெகிரல்னு வரக்குள்ள எனக்கு என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு வேல்யூ தான் நான் லாஸ்ட் கிளாஸில் ப்ராப்ளம் பார்த்துருப்போம். சரிங்களா, என்ன பண்ணியிருக்கலாம், இது வந்து சிங்கிள் இன்டெகிரல். இப்போ நான் எக்ஸோட லிமிட்டை கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஒய்யோட லிமிட் கொடுக்கலாம். சரிங்களா, ஆனால் எனக்கு எக்ஸ் ஒய்னு 2 வேரியபிள் இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு வேரியபிளை நான் இன்னொரு வேரியபிளை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் தேவைப்படுது. அப்போ எனக்கு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனுக்கு என்ன சார் ஃபார்முலா, y minus y1 divided by x2 minus x1 which is equal to y minus y2 divided by, sorry, it's my mistake, formula தப்பா எழுதிட்டேன், x minus x1 divided by x2 minus x1 which is equal to y minus y1 divided by y2 minus y1. So here it is x1 and it is y1 and it is x2 and it is y2. இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்போ therefore எனக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும், x minus 0 divided by 2 minus 0 which is equal to, here y1 equal to 2. அப்போ y minus 2 divided by y2 is 0. அப்போ 0 minus 2. So therefore x by 2 which is equal to y minus 2 divided by minus 2. So 2 will cancel. So therefore x is equal to 2 minus y அப்படின்னு சொல்லி போடலாம். or otherwise you take y equal to x plus 2 எது வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா, இட்ஸ் யுவர் விஷ். நான் என்ன பண்ணிக்கிறேன், பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கனால y equal to x plus 2 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா சார்? அப்போ நான் x plus 2 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ therefore இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ dy equal to என்ன கிடைக்கும், எனக்கு dxன்னு கிடைக்கும் இந்த ஈக்குவேஷன் படி, பிகாஸ் we know that y equal to x plus 2. அப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு இதான் கிடைக்கும். அப்போ f வெக்டரில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ x ஸ்கொயர் இங்கே இருக்குது ப்ளஸ் x இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து என்னது x plus 2. சரிங்களா, ஸோ therefore இதை மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 2x. ஸோ therefore 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x அப்படிங்கிறது ஒரு டேர்மு இங்கே ஐ வெக்டார்னு வரும் ப்ராக்கெட்டில். சரிங்களா, அண்ட் சிமிலர்லி செகண்ட் டேர்ம் பண்ணக்குள்ள y ஈக்குவல் டு x plus 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x இன்ட்டு x plus 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ என்ன வரும், x ஸ்கொயர் ப்ளஸ் 4x plus 4 plus x square plus 2x. So therefore 2x square plus 6x and plus 4 into j vector அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ
சொல்றது புரிஞ்சுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ எஃப் வெக்டர் வந்து இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ. அப்போ இதை நீங்கள் டிஆர் கூட மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் நான் சைடில் அப்படியே எழுதுறேன் கொஞ்சம் கீழே. அப்போ therefore f vector dot dr vector which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா 2x square plus 2x into dx and similarly plus 2x square into 6 plus 6x plus 4 into dy ன்னு கிடைக்கும். அதில் dy equal to நான் dx ன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா? அப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4x square plus 8x plus 4 into dx அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுக்கு தானே என்ன பண்ணணும்? இன்டெகிரல் பண்ணணும். அப்போ இன்டெகிரல் பண்ணால் எனக்கு என்ன சார் கிடைக்கும்? லிமிட் வந்து எங்கே போகுது? எதுலேருந்து வேரி ஆகுது? எக்ஸு 0லேருந்து 2 வரைக்கும் வேரி ஆகுது ஃப்ரம் த கொஸ்டின். therefore 4x cube divided by 3 plus 8x square divided by 2 plus 4x. therefore the limit is 0 to 2. அது அடிச்சோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ண சார் 24 டிவைட் பை 3 ப்ளஸ் 4 4 16 ப்ளஸ் 4 இன்ட்டு 2 8 அடிச்சோன்னா என்ன கிடைக்கும்? 8. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 32. ஆன்சர் இருக்கான்னு தெரியல. சார் அப்படி தான் நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா தயவுசெய்து சொல்லுங்கள். y ஸ்கொயர் நான் புக்கில் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க சார். ஏன்னா நம்ம அந்த மாதிரி போட்டோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் இந்த மெத்தட் நம்ம பழைய மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ணோம் பார்த்தீங்களா லாஸ்ட் கிளாஸில், அதே மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கீங்க சார். ஆக்சுவலி உங்களுக்கு சொல்யூஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஐ ஷேர் த ஸ்க்ரீன் தென் ஒன்லி யூ நோ பிகாஸ் தே யூஸ் 2 டிஃப்ரெண்ட் இன்டெகிரல்ஸ். சார் ஆன்சர் வந்து 0 தான் சார். Answer should be 0 only. நம்ம கண்டுபிடிச்சு சார் அந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் மட்டும் செக் பண்ணுங்க. x is equal to மைனஸ் ஒய் இல்லை அதில் ஏதோ மைனஸ் சிம்பிள் மாறி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது சார். மேபி அதில் தான் தப்பு பண்ணியிருந்தா தான் சார். மற்றபடி நம்ம போட்டது எல்லாமே ப்ரொசீஜர் கரெக்டு. பட் இவங்க சொல்யூஷன் வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வேறு சார் இது மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிடணும் சார். நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா? ஒரு மைனஸ் சைன் வந்து மாறி வர மாதிரி எனக்கு தெரியுது கொஸ்டினுக்கும் நமக்கும். சார் ஆமாம் சார், நான் இங்கே பாருங்கள் ஒரு மைனஸ் சைன் மாற்றி போட்டிருக்கேன் பாருங்கள். கரெக்ட், ஏதோ இங்கே பாருங்கள். எஸ் அதான் ஏதோ ஒரு மைனஸ் சைன் மாறி போட்டிருக்கேன். நவ் யூ செக் இட். ஸோ தேர்ஃபோர் இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்? y ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எஸ் நவ் யூ எஸ் சார். இப்போ அதுதான் தப்பு, ஏதோ தப்பு பண்ணியிருக்குன்னு தோணுச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த 2 மைனஸ் எக்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த இடத்துல என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அகெயின் இட் ஷுட் பி 0. Once again I rework it. Okay. ஓகே சார். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? y பதில் 2 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஸோ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்லி 2x அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் கேஸில் எனக்கு என்ன சார் இருக்குது? y ஸ்கொயர் ப்ளஸ் xy which is equal to 2 minus x the whole square plus x into y ஓட வேல்யூ வந்து 2 minus x. So therefore a square plus b square minus 2ab plus 2x minus x square plus x square minus x square cancel.
So here it is around minus 2x plus 4, I think so. சரிங்களா, into j vector அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So therefore here integral of f vector dot dr vector which is equal to integral of 2x into dx, and similarly here dy equal to minus dx அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும். If you take this, அப்போ therefore எனக்கு இங்கே என்ன கிடைக்கும், minus 2x plus 4 into dx, லிமிட் வந்து 0 to 2ல கிடைக்கும். So just you integrate and say what is the final answer. The final answer is 0, sir. Just you check it whether we got the value of 0 or not. The the line integral வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, they spread it into 2 along x axis and along y axis. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க செப்பரேட்டாக பண்ணி பார்த்துட்டு சொல்வது புரிஞ்சுங்களா, கடைசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா they put the final answer. ஸோ புரிஞ்சு நம்ம யூஸ் பண்ண அதே ஃபங்க்ஷன் தான், பட் தே யூஸ் 2 டிஃப்ரெண்ட் இன்டெகிரல்ஸ். நம்ம இந்த மாதிரி நிறைய படித்தோன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருந்தேன், கொடுத்துருக்கிற இதில் வந்து அவங்க அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த சப்ஸ்டியூஷனும் இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் தெர் ஆர் 2 லிமிட்ஸ், தர் எக்ஸ் லிமிட்டும் இருக்குது, ஒய்ங்கிற லிமிட்டும் இருக்குது. சரிங்களா, அவங்க 2 லிமிட்டுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செப்பரேட்டாக அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே லிமிட்டாக வச்சுங்க, நம்ம எல்லா ப்ராப்ளமும் அதே மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோன்னா வி மேட் சம் கன்ஃபியூஷன். ஸோ டு அவாய்ட் தட் கன்ஃபியூஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள், வெதர் செக் த ஆன்சர் இஸ் கரெக்டாக இருந்தால். இஃப் இட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் இஸ் டெஃபினெட்லி இட் ஷுட் பி 0. ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க, நார்மல் இன்டெகிரல் தான். அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நாங்கள் குரூப்பில் வந்து போட்டு விடுறோம். சரிங்களா, ஸோ தட் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. சரிங்களா சார். ஸோ நெக்ஸ்ட், த டைவர்ஜன்ஸ் ஆஃப் அ 3-dimensional ரேடியல் வெக்டார் ஃபீல்டு. இதுக்கு ஆன்சர் என்ன சார்? ஹியர் த ஆன்சர் இஸ் 3. We know that the divergence of any vector which is equal to a scalar. சரிங்களா, இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி சார். ஸோ டைவர்ஜன்ஸ் ஆஃப் any vector which is equal to scalar அப்படிங்கக்குள்ள இது வெக்டராக இருக்குது, ஆன்சர் இல்லை. இதுவும் வெக்டர், ஆன்சர் இல்லை. 1/r டெஃபினட்டாக ஸ்கேலாராக தான் இருக்குது. இது வந்து நான் ஸ்கேலார்னு சொல்ல முடியாது, பிகாஸ் r is a function of vector. We know that r equal to xi vector and so on, so that it is also not a correct answer. So simply this is the answer. புரிஞ்சுங்களா சார்? இட் இஸ் 3. அது அதர்வைஸ் ஜஸ்ட் யூ சிம்பிளி மல்டிப்ளை. உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, டோ பை டோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டோ டிவைட் பை டோ ஒய் இன்டூ ஒய் ப்ளஸ் டோ பை டோ இசட் இன்டூ இசட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எப்போது இந்த ஆர் வெக்டரை மல்டிப்ளை பண்ணக்குள்ள. அப்போ எக்ஸை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 1. ஒய்யை பண்ணால் 1, இசட்டை பண்ணால் 1, ஆட் பண்ணால் இட் ஷுட் பி 3. எப்படி போல ஆன்சர் வந்து சேம் தான். பட் யூ நோ திஸ் கான்செப்ட். த கிரேடியன்ட், த டைவர்ஜன்ஸ் ஆஃப் எனி வெக்டர் ஃபீல்ட் which is equal to a scalar. சரிங்களா, இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே சார். நெக்ஸ்ட், the 2 vectors 1,1,1 and 1,a,a square where a equal to -1/2 plus j into square root of 3/2 are orthonormal, orthogonal, parallel, collinear அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்றது புரிஞ்சுங்களா சார்? இஃப் இட் இஸ் ஆர்த்தோநார்மல் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா, இஃப் த வெக்டர் இஸ் எக்ஸ் அண்ட் இட்ஸ் டிரான்ஸ்போஸ், இன்னொரு வெக்டரோட டிரான்ஸ்போஸ் இருக்குன்னா, இதோட மல்டிப்ளிகேஷன் வந்து எனக்கு 1ன்னு வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த 2 வெக்டர்ஸுமே வந்து இட் ஷுட் பி ஆர்த்தோநார்மல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சொல்றது புரிஞ்சுங்களா சார்? இஃப் யூ டேக் திஸ் எக்ஸ், இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் மேக்னிட்யூட் வந்து 1ன்னு வந்ததுன்னா டெஃபினட்டாக அதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், ஆர்த்தோநார்மலாக இருக்கும். ஜஸ்ட் யூ செக் இட். வி நோ தட் ஃப்ரம் த பேசிக் ப்ராப்பர்ட்டி 1 + a + a ஸ்கொயர் அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன சார் வரும், இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா ஏயோட வேல்யூ அவன் கொடுத்துட்டான், -1/2 + j √3 divided by 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இஃப் யூ ஆட் தீஸ் 3 வேல்யூஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஃபைனல் வேல்யூ? I think it should be 0. I think so. கரெக்ட் தானே சார்? 1 + a + a ஸ்கொயர் வேல்யூ வந்து நமக்கு 0 தானே சார்? அட் பேலன்ஸ்டு கண்டிஷன் பவர் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள் அந்த கன்வர்ஷனில்.
just multiply பண்ணி செக் பண்ணுங்க சார். So what is the answer? ஸோ நீங்களும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் சார். எல்லாமே நானே ஒர்க் அவுட் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க, சரிங்களா? தட்ஸ் த மெயின் திங் ஐ வாண்ட் டு சே. If it is 0 means definitely the two vectors are orthogonal. It is also one of the important conclusion. அப்போ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ண என்ன சார் கிடைக்குது? மல்டிப்ளை பண்ணிட்டீங்களா? It is 1 1 1. So therefore if I take this 1a square, if you multiply this I get 1 plus a square னு கிடைக்குது. We know that the addition of these three values which leads to 0. So therefore if I multiply these two vectors, if I get the value of 0, then definitely it should be orthogonal. சரிங்களா? அப்படி 0 இல்லாம அதோட வேல்யூ வந்து என்ன சொல்றது, நாட் ஈக்குவல் டு சம் 1 இருந்தது அப்படின்னா இது வந்து என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இன் திஸ் கேஸ் நான் மல்டிப்ளை பண்ணக்குள்ள மூணுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு 0ன்னு ஒரு நாட் பேலன்ஸ்டு கண்டிஷன். ஸோ தட் ஐ கன்க்ளூட் இட் இஸ் அ ஆர்த்தோ நார்மல் வெக்டர். சரிங்களா சார்? அண்ட் ஒன் மோர் லாஸ்ட் கொஸ்டின். தி டைரக்ஷன் ஆஃப் the vector A is radially outward from the origin with determinant of A equal to k into r power n, where r square equal to x square plus y square plus z square and k is a constant. So the value of n for which del dot A which is equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சொல்றது புரிஞ்சுங்களா சார்? சார் இது வந்து நீங்கள் ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம், சரிங்களா? ஒன்று வந்து நம்ம நார்மல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று நம்ம அந்த ஃபார்முலாஸ் வந்து மனப்பாடம் பண்ணியிருப்போம்ல சார். டெல் ஆஃப் ஆர் பவர் என் அதோட வேல்யூ என்ன, ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? அதில் வந்து ஏதோ ஒரு வேல்யூக்கு வந்து நான் டெல் டாட் வந்து மல்டிப்ளை பண்ணக்குள்ள எனக்கு ஆன்சர் வந்து 0 வருங்க சார். அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார், டெல் டாட் ஆர் பவர் என்னோட வேல்யூ வந்து எனக்கு என்ன சார் ஃபார்முலா? n into some n minus 2 into r power n, I think so, கரெக்டுங்களா? இல்லை n plus 2 என்ன சார் வரும்? எக்ஸாக்ட் வாட் இஸ் த ஃபைனல் ரிசல்ட்? n r power n minus 2. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவில் சார் நான் எந்த n வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணப்போ எனக்கு 0 வருதோ அதை வச்சு நான் சிம்பிளாக சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில். ஸோ ஃபார் திஸ் ப்ராப்ளம் த வேல்யூ இஸ் என்னங்க சார்? 2 பட 0 வரா சார்? ஆர் பவர் 0 வந்து 1 சார். உங்களுக்கு எனிதிங் பவர் 0 வந்து உங்களுக்கு 1. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அப்படி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், 0 போடுற மாதிரி இருக்கும். பட் எப்போதுமே என்னோட வேல்யூ வந்து நமக்கு என்ன சொல்கிறது, இந்த கேஸில் வந்து நமக்கு 0வாக வராது, சரிங்களா? பட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா they go for some spherical coordinates. நம்ம அதை நம்ம பார்க்கல, அதனால் ஜஸ்ட் இது இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லலை சார். இந்த ப்ராப்ளம் வந்து நான் எதில் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இஎம்டி வரக்குள்ள சொல்கிறேன், சரிங்களா? பிகாஸ் தே சால்வ் யூஸிங் சம் என்ன சொல்கிறது, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் கன்வர்ஷன் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்காங்க. ஸோ தட் என்ன சொல்கிறது, இந்த ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு இப்போ நடத்தலை, பட் கண்டிப்பாக இஎம்டி பேசிக்ஸ் சொல்லக்குள்ள இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் உங்களுக்குள்ளே கொண்டு வரேன் என்னன்ட்டு. பட் ஆனால் நம்ம இந்த டெல் டாட் ஏ ஈக்குவல் டு 0 இருக்குல்ல சார், ஆக்சுவலி இது என்னென்னா, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வேல்யூ. ஸோ என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, இங்கே என்னோட வேல்யூ இருக்குல்ல சார், இப்போ நான் எந்த என் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணக்குள்ள எனக்கு ஆன்சர் 0 வருதோ நான் டைரெக்டாக என்ன சொல்லிடலாம், அந்த வேல்யூக்கு தான் வந்து எனக்கு டெல் டாட் ஏ வந்து 0வாக இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் தே கிவன் அஸ் -2, சரிங்களா? நான் ஆன்சரும் உங்களுக்கு டிஸ்கஸ் சொல்லிடுறேன், பட் டெஃபினெட்லி ஐ வில் ஷோ ஹவு இட் இஸ் -2 அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து நான் ரேண்டமாக எடுத்து போட்ட ப்ராப்ளம்ஸ் சார், ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேருந்து. அதனால் ஒரு சிலது எக்ஸாக்டாக எனக்கு சொல்யூஷன்ஸ் தெரியும், ஒரு சிலது வந்து சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த ப்ராப்ளம் மட்டும் நான் சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு குரூப்பில் ஆன்சர் போட்டுடுறேன், சரிங்களா? ஜஸ்ட் நோட் திஸ் ப்ராப்ளம் சார். இதோட வெக்டர் கால்குலஸில் இருக்கிற ரொம்ப டிஃபிகல்ட்டிஸான ப்ராப்ளம்ஸ் அண்ட் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா மெத்தட்ஸுமே நம்ம கவர் பண்ணியாச்சு.
இதில் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். கிரேடியன்ட் பற்றி பார்த்துருப்போம், நார்மல் வெக்டர் பற்றி பார்த்துருப்போம். இதில் எக்ஸப்ட் நம்ம விட்டது வந்து என்னென்னா ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கிற அந்த இது மட்டும்தான், ரெண்டு ஆங்கிள் பிட்வீன் தி டூ வெக்டர்ஸ், அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்கல. எஸ்டர்டே கிளாஸும் சரி, இன்னைய கிளாஸும் சரி. அதை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா மாடலுமே பார்த்துட்டோம். இஃப் இட் இஸ் சொலினாய்டல் அண்ட் இஃப் இட் இஸ் இர்ரோட்டேஷனல், கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதை தவிர நீங்கள் ஃபர்தராக வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, டிஸ்கஷன்ஸ் இருக்குன்னா குரூப்பில் போடுங்க. அதை நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம். அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வரக்குள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.